பிரசாத் என்கிற ஒருத்தர், அவர் வடமாநிலத்தவர். அவர் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை விற்கக்கூடிய நபர். முன்னாள் அதிமுகவினுடைய பொறுப்பாளராக இருந்த பிரசாந்திடம் அவர் விற்றிருக்கிறார். 6000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க ஒரு கிராமம். இங்கே அவர் கொண்டாந்து 16,000க்கு விற்றுருக்கிறார். திரைப்பட விழாக்களில் இந்த பொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், எங்கெல்லாம் இப்போ ஃப்ரீ ஷோ இருக்கோ, எங்கெல்லாம் ஆடியோ லான்ச் இருக்கோ, அதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்திற்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன் இவர்களெல்லாம் காணாமல் போனார்கள் என்றால், இந்த போதை தான் இவர்களை காணாமல் ஆக்கியிருக்கிறது என்பதற்கு சான்று இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கைது, நுங்கம்பாக்கத்தில் கைது பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே அடுத்து புழல், இவனெல்லாம் கொண்டே மெண்டல் பிளாக்ல போடுங்கன்னு சொல்கிறேன். சார், இப்போ இன்னும் நிறைய நடிகர்கள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது வரட்டுங்கிற வெளியில் வரட்டும். கேரள சினிமா சீரழிஞ்சிச்சுல சில பெண்களால், சில நடிகைகளால். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டு சினிமாவும் போதைப் பொருளால் சீரழிந்தது மகிழ்ச்சியாக இருக்குங்கிறேன். என்ன ருத்ராதாண்டம் ஆடுறானுங்க சினிமாவில் தெரியுமா? கேடு கட்டவங்க நிறைய பேர் இருக்கிற தொழிலே சினிமா தான். என் மேலே வழக்கு போடும்.